கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 9. தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். தீமைக்கு தீமையையும் உதாசனத்திற்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு அற்புதமான ஒரு ஆலோசனை. நாம் யார்? கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்ன ஸ்லாக்கியம் இருக்கிறது? நாம் என்ன செய்ய வேண்டும்? அழகாக பேதுரு இங்கே குறிப்பிடுகின்றார். முதலாவதாக அவர் சொல்லுவது, நீங்கள் தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாதிருங்கள் என்று சொல்லுகின்றார். ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் இந்த பாதையில் கடந்து வருகின்றோம். ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக, ஒரு வேளை அது நமக்கு இருக்கின்றதான இயலாமையாக இருக்கலாம், வியாதி நிமித்தமாக இருக்கலாம், அல்லது பொருளாதாரத்தில் குறைந்தவர்களாக நாம் இருப்பது நிமித்தமாக இருக்கலாம். இப்படி பல காரணங்கள். ஏனென்றால் மக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக நம்மை பார்க்கின்றார்கள். எல்லாருக்கும் ஒரே விதமாக நம்மை பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. சிலர் நம்மை நேசிக்கலாம், சிலர் நம் மீது அன்பு வைத்திருக்கலாம், ஒரு சிலர் நம்மை அதிகமாக வெறுக்கலாம். அதற்கான காரணங்களையும் அவர்கள் மிகவும் சரியாக சொல்வதைப் போல சொல்லலாம். ஒரு சிலர் நேரடியாகவே நமக்கு பலவிதமான தீங்குகளை செய்ய வேண்டும் என்று நினைக்கலாம். இவர்களெல்லாம் தடுத்து நிறுத்தவே முடியாது. ஒரு கடவுளுடைய பிள்ளைகளாக கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லித் தருகிறது? நீங்கள் தீமைக்கு தீமையையும் உங்களை உதாசீனப்படுத்துகிறவர்களை நீங்கள் உதாசீனப்படுத்தி அதற்கு சரியாக நீங்கள் சரி கட்டாமல் இருங்கள். அதற்கு பதிலாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து, நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கடவுள் உங்களை எதற்காக அழைத்திருக்கிறார்? கடவுள் உங்களை ஏன் தெரிந்து கொண்டிருக்கின்றார்? மிக அற்புதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்வதற்காக கடவுள் உங்களை அழைத்திருக்கின்றார். பேதுரு தன்னுடைய பொதுவான நிருபத்தில் கடவுளை ஏற்றுக்கொண்டு உள்ளே வந்திருக்கிறதான அந்த மக்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன? நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்வதற்காக அழைக்கப்பட்ட மக்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை ஏன் தெரிந்து கொண்டார்? அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவுகளையெல்லாம் நிறைவாக்குவார் என்று பவுல் சொல்லுவாரே, அதை தான் இங்கே பேதுரு குறிப்பிடுகிறார். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்பதை முதலாவது நீங்கள் அறிந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும்? ஆசீர்வதியுங்கள். யாரை ஆசீர்வதியுங்கள்? இந்த வசனத்தினுடைய துவக்கத்திலே நாம் பார்த்தோம். தீமைக்கு தீமை செய்யாமல் உதாசீனப்படுத்துகிறவர்களுக்கு பதிலாக நீங்கள் உதாசீனப்படுத்தாமல் என்று சொல்லுகிறாரே, அப்படி நமக்கு தீங்கு செய்கிற மக்களை, நம்மை உதாசீனப்படுத்துகிற மக்களை, வார்த்தையினாலோ செயலினாலோ நம்மை காயப்படுத்துகிற மக்களை, நமக்கு நேராகவே நின்று நம்மை அவமானப்படுத்த நினைக்கிற மக்களை கடவுளுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டுமாம்? அவர்களுக்கு சரி கட்டாமல், பதிலுக்கு பதில் நீங்கள் செய்யாமல் அவர்களை ஆசீர்வதியுங்கள்.
இந்த ஆசீர்வதிங்கள் என்ற வார்த்தையை கேட்ட உடனே ஒரு கேள்வி நமக்கு வரும். இது எப்படி சாத்தியமாகும்? அந்த குறிப்பிட்ட நபர் தான் என்னை இவ்வளவு காயப்படுத்துகிறார். என்னை ஒரு மனிதனாகவே, ஒரு பொருட்டாகவே நினைப்பதில்லை. இப்படி என்னை தொடர்ந்து காயப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது நான் எப்படி அவனை ஆசீர்வதிக்க முடியும்? ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்கள் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஏன் ஆசீர்வதிக்க வேண்டும் தெரியுமா? அந்த வசனம் சொல்லித் தருகிறது, உங்களுடைய அழைப்பு என்பது அவர்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்று கடவுள் விரும்பவில்லை. அதற்காக உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. மாறாக உங்களை ஆசீர்வதிப்பதற்காக கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் அவர்களுக்கு பதில் செய்யாமல் நீங்கள் அவர்களை ஆசீர்வதியுங்கள். ஏனென்றால் அவர்களுடைய சாபம் ஒரு நாளும் கடவுளுடைய வல்லமையை தாண்டி உங்களை வந்து தொடவே முடியாது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கென்றே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எவ்வளவு தூரம் பிறரால் நீங்கள் அவமதிக்கப்படுகிறீர்கள், எள்ளி நகையாடப்படுகிறீர்களோ அதற்கு ஈடாக இணையாக கர்த்தர் யார் உங்களை அவமதித்தார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஆசீர்வதித்து உயர்த்துவார். இந்த வசனத்தை மனதில் வைத்துக் கொள்வோம். ஒவ்வொரு நாளும் இதை கடைபிடிப்போம். ஏனென்றால் அனுதினம் ஏதோ ஒரு இடத்துல இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளாய் நாம் வந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி நாம் பழி வாங்குகிறவர்களாய் அல்ல, நம் சத்ருவை சிநேகிக்கிறவர்களாய் இருக்கிற அந்த பலனை தந்தருள்வாராக. ஆமேன், ஆமேன்.